சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ சித்தி, எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை. சொல்லிருவோம். அம்மா, அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, நீ பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்க. சுகன்யாக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்னன்னு சொல்லுமா. சித்தி, எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுமா. சொல்றேன். அது வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருப்பாங்க. சொல்றது கொஞ்சம் கேளு. அவங்கள வெளியே போக சொல்லுங்க. அண்ணன் முக்கியம் இல்லன்னு என் மானத்தை வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போனவன் எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வந்தா? போனவங்க அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. எதுக்காக திரும்பி வந்தாங்களா? சொல்லுங்க சித்தி. நாம எல்லாம் உயிரோட இருக்காமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தாங்களா? ஏய், இங்க பாரு, என்ன அண்ணன்னு கூப்பிட்ட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அண்ணனா அண்ணன்? யாரு அண்ணன்? யாருக்கு அண்ணன்? என் மேல உனக்கு அண்ணங்கிற பாசம் இருந்திருந்தா என் பேச்ச மீறி இந்த வீட்டு படியை தாண்டி போயிருப்பியா? உன் மேல பாசம் வச்சு வளர்த்ததுக்கு எங்களை ஊருக்கு முன்னாடி அவமானப்பட வச்சுட்டு இப்ப வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீலி கண்ணீர் எப்போ நான் சொன்ன மாப்பிளைய விட்டுட்டு அந்த ராஸ்கல் கூட போனியோ அப்பவே அண்ணன் தங்கச்சி பாசத்தை எல்லாம் நான் மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டேன். எந்திரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுந்தா மன்னிச்சிட நினைச்சியா? அவன் என் நண்பனா இருந்தாலும் உன்னை அவன் கூட அனுப்பி வச்சான்னு எனக்கு எப்ப தெரிஞ்சுதோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவனையே நான் மன்னிச்சதில்லை. உன்னை என்ன மன்னிக்க சொல்றியா? என் கூட பிறந்த உனக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் உன்னை வெட்டி கொன்னு இருப்பேன். இன்னைக்கு என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த நாள்ல எந்த ஒரு அசிங்கமும் நடந்துடக்கூடாதுதான் பேசாம இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டு விட்டு போயிட்டே இரு. நான் பண்ணது தப்பு தானே, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. பல வருஷமா இதே கோவத்தோடையும் பகையோடவும் நான் வாழ்ந்துட்டேன். இனிமே உன்னை மன்னிச்சிட கூடாதுங்கிற வைராகியத்துல இருக்கேன். இனிமே என்னைக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணே, ஐயா, நீ கோவப்படுறது நியாயம் தாயா. ஆனா உன் தங்கச்சி இப்போ அவ தப்ப உணர்ந்து வந்திருக்காயா, அவளை மன்னிச்சு விட்டுறியா? சித்தி, இன்னைக்கு இவ்வளவு மன்னிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு மாதிரியே ஓடி போனாலே உங்க பேத்தி அவளை மன்னிக்க சொல்லுவீங்களா? நான் யாரு மேல எல்லாம் அதிக பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு போறாங்க. சித்தி, போறவங்க அப்படியே போக வேண்டியதானே. இப்ப எதுக்கு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்க? நான் செத்துட்டனா இல்ல உயிரோட இருக்கனான்னு பார்க்க வந்தாங்களா? ஐயோ அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க. சித்தி, என்னால யாரையுமே மன்னிக்க முடியாது. அவங்க செஞ்ச துரோகத்தையும் என்னால மறக்க முடியாது. இவங்க யாரும் எனக்கு முக்கியம் இல்ல சித்தி. என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்கள எதிர்பார்க்கிறவனும் நான் இல்ல. எனக்கு என் மகன் இருக்கான். என் மானத்தையும் கௌரவத்தையும் கடைசியில அவன் தான் காப்பாத்தனான். நான் சொன்ன பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அப்பா நான் இருக்கேன்பா உங்களுக்குன்னு என் கூட நின்னவன் சித்தி என் மகன். அவன் ஒருத்தன் போதும் சித்தி எனக்கு. இவங்க யாரும் என் கண்ணிலேயே படக்கூடாது.
வெளியே இறங்கி போக சொல்லுங்க. ஐயா மாமா, நான் உங்க தங்கச்சி பொண்ணு. அம்மா பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்கள நீங்க தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு, அதுக்கான நியாயமும் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா அவங்க உங்க பேச்ச மீறிட்டுதா ஒவ்வொரு நாளும் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மாமா. உங்களை பத்தி பேசாத நாளே இருக்காது. பல வருஷமா அவங்க மனசு செஞ்ச தப்ப நினைச்சு வருந்திட்டு தான் இருக்காங்க மாமா. நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற தண்டனையை விட அவங்க அதிகமாவே தண்டனை அனுபவிச்சுட்டாங்க மாமா. இதுக்கு மேலே அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. ஏய், நீ உன் அம்மா மேல இருக்கிற பாசத்துல பேசுற. ஆனா உனக்கு நான் என் தங்கச்சி மேல வச்சிருந்த பாசத்தை பத்தி தெரியாது. பாசம் வச்சவங்க நம்மளை ஏமாத்திட்டு போகும்போதுதான் அதோட வலி என்னன்னு புரியும். இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பு. போ சொல்லு. ராம், அப்பா, இவங்க யாரும் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போ சொல்லு.